ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மார்னிங் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பியும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துக்கிட்டு அவனையும் தூங்க வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 10th ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 லெசன்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏற்கனவே படிச்சிருக்க கொஷின்ஸ் தான். ஸோ அதை வந்து அப்படியே ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாய்ஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் முன்னாடி, இப்போ இல்லை. அதில் எனக்கு கிடைச்ச பிடிஎஃப் மெட்டீரியல் தான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். புக்கில் அந்த லெசனை வந்து அப்படியே ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன்லைனர் வந்து படிப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக எல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி படித்தேன். ஒரு 2-2:30 படித்து முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணி படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஒரு கிவ்அவே பற்றி சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நான் லாஸ்ட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே நிறைய பேர் வந்து அப்படியே என்னோடய லைஃப்பை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோடய லைஃபுமே அப்படி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிஎட் கம்ப்ளீட் பண்ண உடனேயுமே மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படித்தேன். பட் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்க்காக படிக்கலை. டிடிஎட் மட்டும்தான் முடிச்சிருந்தேன் மேரேஜ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் தான் நான் பிலிட், எம்ஏ, அதுக்கப்புறம் பிஎட் இது எல்லாமே வரிசையாக பண்ணேன். இதுக்கிடையில் டெட் எக்ஸாம் வந்து படித்து பாஸ் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சியில் வந்து அந்தளவு ரொம்ப ஃபுல் எஃபர்ட் போட்டுலாம் ஒரு எக்ஸாமும் எழுதலை. சும்மா ஜஸ்ட்டு படிச்சுட்டு தான் நான் போய் எழுதுவேன். சும்மா அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நான் வந்து டிஆர்பி எக்ஸாம், இந்த டெட் எக்ஸாம் இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, நம்ம வந்து டிடிஎட் முடிச்சிருக்கோம், பிஎட் முடிச்சிருக்கோம், டீச்சிங் லைனில் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. நம்ம வீட்டில் நம்மளை வந்து டிடிஎட் படிக்க வச்சுருக்காங்கல்ல, ஸோ நம்ம வந்து ஒரு அரசு ஆசிரியராக ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தேன். இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் அந்த நம்பிக்கையில் தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்தேன். பட் கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்தது. இப்போ ஆன்சருக்கையும் வரலை. ஆனால் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம டிஆர்பியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த டிஆர்பிக்கு போடுற அந்த ஒரு கடின உழைப்பு, இந்த முயற்சி, பயிற்சி எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சியில் பண்ணணும் அப்படின்னா கூட இந்நேரம் போஸ்டிங் போயிருந்திருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி 1000 குழப்பம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 2 கேட்டகரி இருப்பாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ரீசனுக்காக படிக்க வராங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அது அவங்களுடைய கனவாக இருக்கும். கண்டிப்பாக அரசு அதிகாரியாக ஆகணும், ஒரு அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்றது அவங்க கனவாக இருக்கும். சில பல காரணங்களுக்காக அது இவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கும். சரி, ஓகே, இனிமே வந்து நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு ரீசனுக்காக சில பேர் வருவாங்க. இன்னும் சில பேர் வந்து என்னோடய அம்மா அப்பாவோட ஆசை, அதை நான் நிறைவேற்றணும், இல்லை என்னோடய ஹஸ்பண்டோட ஆசை அப்படின்னு சில பேர் படிக்க வருவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியோட எக்கனாமிக் வந்து பொருளாதாரத்தை வந்து நான் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. இல்லை என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தரமான கல்வியும் என் குடும்பத்தோட அந்த பொருளாதாரத்தையும் உயர்த்தணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரீசன்ஸ் இருக்கும். அதனால் வந்து படிக்க வருவாங்க. ஆனால் அதில் வந்து படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா 2 டைப்பு. ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேமிலியில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஓகே, அவங்கள வந்து ரொம்ப நம்புவாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க, ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹவுஸ் ஒய்ஃபோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அவங்க மேலே வந்து முழு நம்பிக்கையை வந்து வச்சு ஓகே நீ படி, நான் உனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், என்னனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வீட்டு வேலையை நான் வந்து பார்த்துக்கிறேன், இல்லை அந்த மாதிரி நீ எந்த அகாடமி வேணாலும் படி, நான் உனக்கு வந்து அதுக்குரிய பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து படிப்பாங்க. அது ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்காது.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய சொந்த விருப்பமாக தான் இருக்கும். நம்ம கண்டிப்பாக படிக்கணும், நமக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃபயர் இருக்கும்ல, அதுக்காக படிக்க வருவாங்க. ஆனால் ஃபேமிலியில் வந்து எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. நான் கூட லாஸ்ட்டாக முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து புக் எடுத்தே படிக்க மாட்டாங்களாம். அவங்க தூங்கினதுக்கப்புறம் அவங்க இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி தான் படிப்பாங்களாம். அதாவது அந்த லைஃப் பார்ட்னரே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை மாமனார் மாமியார் சப்போர்ட் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் ஓகே ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு படிக்கிறவங்களும் இருப்பாங்க. தன்னோட குழந்தைங்களுக்காக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான போராட்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு சரி ஓகே இது எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படின்னா ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வரும். புக் எடுத்து நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு படிச்சுட்ருக்கலாம் அப்படின்னா தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வரும். இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும். கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் போய் நம்ம முன்னாடி நின்று எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதை வந்து நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை வந்து தவிர்க்க முடியாது. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு துக்கமான நிகழ்வு அதுவும் வந்து அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நமக்கு நிறைய கடமைகள் இருக்கும், நிறைய பொறுப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம டெய்லி வந்து படிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி படிக்கிற டைமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6 to 8 hours படிக்கிறீங்கன்னா நாளைக்கு அதே டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு விதமான டைம், சில டைமே கிடைக்காம கூட போகும். அதனால தான் கிடைக்கிற டைமை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து திருப்பி சொல்கிறது. என்னையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஜாபுக்கு போகணுங்கிறது என்னுடைய கனவு. நான் கண்டிப்பாக வந்து ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படின்றது என்னோடய கனவு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் வந்து ஃபேமிலி சைட்லாம் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. என்னோடய வீட்டு வேலையெல்லாம் ஆனால் நான் தான் செஞ்சாகணும். ஏன்னா அவங்களுடைய வேலை அப்படி. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல்லாக என் கூடயே இருந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அவங்க இருக்கிற நேரத்தில் ஆனால் அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட இருக்க முடியாது. அவங்க வந்து டிரைவராக இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து அதை ஃபுல்லாக வந்து பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்தாலும் அவங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். நான் வந்து என்னோடய வேலையும் முடிச்சுட்டு என் குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஆனால் படிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலேருந்து தான் நான் படிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்ல, அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பட்சத்தில் டெய்லி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ வந்து படிச்சிருக்கீங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, நான் வந்து டிடிஎட் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் இப்போ வந்து இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வந்து படிச்சிருந்தீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எதனால் வந்து உங்களுடைய விருப்பமா இல்லை யாருக்காக வந்து நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து படிச்சிட்ருக்கீங்க, அப்புறம் டெய்லி என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து இது என்னோடய பிரச்சனையை நான் ஏன் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இப்போ எதனால் வந்து இப்போது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் பார்க்கும்போது ஓகே நம்மள மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து போராடிட்டுருக்காங்க, நம்மளும் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இன்றைக்கி வந்து தேதி 10, அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் இந்த வீடியோவில் யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை டோட்டலாக வந்து எடுத்து இதை வந்து குழுக்கள் மாதிரி பண்ணி ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு ஒன்லைனர் புக் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஒருத்தரை செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒன்லைனர் புக்கு நான் யூஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி புக்கு நான் பழசை கொடுக்கல, புதுசாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நான் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணுறேன். இது வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை பார்க்க
பார்க்குறவங்களுக்கு இல்லை அந்த கமெண்ட்ஸை படிக்கிறவங்களுக்கு ஓகே இது ஆல்ரெடி நீங்கள் வந்து பாஸ் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கிவ்அவேல வந்து கலந்துக்கோங்க. அடுத்த 10ஆம் தேதி நான் இதோட ரிசல்ட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.